ஹலோ ஆல் கண்டிப்பா என்டையர் கண்ட்ரியை ஷேக் பண்ற ஒரு நியூஸ் தான் சொல்லணும். சடனா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நீட் எக்ஸாமை ரத்து பண்ணிட்டாங்க. லாஸ்ட் நம்மளே ஒரு சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம், ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்றது பெரிய விஷயம் அப்படின்னு. பட் இப்போ அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா இது நியாயமா இல்ல இப்படி பண்ணலாமாங்கிறதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம என்ன ப்ராக்டிகலா பாசிபிலிட்டி அதை மட்டும் யோசிப்போம். மறுபடியும் ஒரு செகண்ட் சான்ஸ் இருக்கு. கண்டிப்பா இன்னைக்கு ஈவினிங்ல இருந்தே இந்த நியூஸ் பார்த்ததுல இருந்தே நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றது ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிறது தான். சரி, என்டி அஃபிஷியலா சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு பார்ப்போம். அந்த ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் நமக்கு தேவையில்லை. ஆக்சுவலா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒன்றும் பண்ண போறது இல்லை. அவங்க கோர்ட்டுக்கு வந்துட்டு சிபிஐ மூலியமா எல்லா டாக்குமெண்ட்ஸும் என்டி ஏஜென்சி சப்மிட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. ஸோ இந்த நியூஸ்ல இருந்து நம்ம கன்ஃபார்ம் பண்றது என்னன்னா, பேப்பர் லீக் ஆயிருக்கிறது கன்ஃபார்ம். அது நிறைய இடத்துல ஸ்ப்ரெட் ஆனதுனால சடனா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இன்வெஸ்டிகேஷன் கூட ரொம்ப டைம் எடுத்துக்காம டக்குன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. யாருமே எதிர்பார்க்கல. பட் ஸ்டூடெண்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. அந்த டேட் அவங்க சீக்கிரமா சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதை விட இம்பார்ட்டன்ட் என்னன்னா, நீங்க புதுசா எதுவும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண வேண்டாம், ஃபீஸும் கட்ட வேண்டாம். ஆல்ரெடி நீங்க என்ன எக்ஸாமினேஷன் சென்டர் போனீங்களோ அதையே மறுபடியும் கண்டக்ட் பண்ணுவோம், அதையே ரீகண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு உள்ள எக்ஸாம் சென்டரும் மேக்ஸிமம் மாறாது அப்படிங்கிறதா இவங்க கொடுத்த சர்க்குலரோட அவுட்புட். அண்ட் நோ ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் வில் பி ரெக்வயர்ட், நோ அடிஷனல் எக்ஸாம் ஃபீ நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ண தேவையில்லை. ஸோ கண்டிப்பா ஒரு 25 டேஸ் 30 டேஸ்ல இந்த ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி ஒரு ரீ எக்ஸாம் 2015ல கண்டக்ட் பண்ணும்போது ஒரு 1 மந்த் டியூரேஷன்லேயே கண்டக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்றது தான் இப்போ வயசான பிளான். அதை விட்டுட்டு இது சரியா தப்பா அப்படின்னு நம்ம பேசி ஒண்ணுமே மாற போறது இல்லை. ஏன்னா இது ஒரு பெரிய ஃபாஸ்டான ஒரு மூவ் அப்படி தான் சொல்லலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் எக்ஸாம். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.